ட்ரிக்னாமெட்ரி மேப் என்கிட்ட இருக்குது தெரியுமா? காட்டவா? ட்ரிக்னாமெட்ரியுடைய வெள்ளைக்காரன் போட்ட மேப் இருக்குது என்கிட்ட. அதில் இதான் அந்த மேப். இந்த மேப்பில் மொத்தமாகவே தமிழ்நாட்டில் ட்ரிக்னாமெட்ரி தூண் எத்தனை இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு மேப் தெரியுமா? எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்று கூட இங்கே இல்லை, மதுரை பக்கத்தில் இல்லை. ஏன் இந்த பொழப்பு? ஏன் இந்த புழு? இதோ இந்த மேப் இருக்குது, நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள். அதனால தான் இப்போ நீங்கள் சமணர் விளக்கு தூணுன்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து புரட்டுவாதம் ஆகிடுச்சு. கோர்ட்டில் எடுபடலை, கோர்ட்டு ஏற்றுக்கல. அப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்? நீங்கள் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டீங்க, சார் இதை நீங்கள் அயோத்தியா மாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? சார் அயோத்தி என்பது ஒரு புனிதமான ஒரு இடம், ராமர் பிறந்த இடம். இது முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு. அயோத்தினா ஏதோ தவறான வார்த்தை மாதிரியே நீங்கள் கேட்குறது தப்பு. இதுதான் அவர் சொன்னார். அயோத்தின்னா நீங்கள் மசூதியை இடித்த வரலாறுலாம் இருக்குல்ல? அது மசூதியே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், மசூதி இடிச்சதா இல்லையா? வரலாறு அப்படி ஒன்று இருக்கா இல்லையா? இல்லை. அப்படி ஒரு கலவர பூமியாக மாற்றினதா இல்லையா? பிஜேபி பண்ணிச்சா இல்லையா? இல்லை. அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் இந்த வேலையை பண்ணாங்களா இல்லையா? இல்லை இல்லை பண்ணாங்க சார். அங்கே இருந்த ராமர் கோயில் இடிச்சாங்களா இல்லையா? சார் நான் வந்து மசூதியை இடித்த வரலாறு நான் சொல்கிறேன். ராமர் கோயில் இடித்த வரலாறு நான் சொல்கிறேன். ஏன் அது வரலாறு இல்லையா? இந்தியாவில் இருக்கிற எல்லா பழங்கால மசூதிகளுமே கோயில் இடித்து தான் கட்டப்பட்டுச்சு. இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு மன்னர்களுடைய நடவடிக்கை அதுதான். இது வரலாறு, யாரால மாற்ற முடியாத? இல்ல அயோத்தியில ஏன் இங்க வந்து மத மாற்றத்திற்காக வால் முனையில இங்க கொல்லப்படலையா? இஷ்யூ நடந்தது. இல்ல வால் முனை, சரிங்களா? ஒரு வயலன்ஸ் நடந்த இடம் அது. எனக்கு புரியல. அயோத்தி ஒரு வயலன்ஸ் நடந்த இடம். தமிழ்நாட்டையும் நாங்க வயலன்ஸா மாத்துவோன்ற மாதிரி இருக்கு. அந்த ஸ்டேட்மென்ட் அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். நான் கேக்குறது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு தான் இது. 100 வருஷத்துக்குள்ள இருக்கிற வரலாறு தான் நான் பேசுவேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி போனா நாம அதெல்லாம் பேச மாட்டேன்னா என்ன? அது புரியல. ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் வேற பெருமையா சொல்லிக்கிறீங்க. எனக்கு புரியலையே மாதேஷ். இல்ல சார், ரத்த கலரி நடந்துச்சு இல்ல அயோத்தியில? அதுதான். ஆமா சார், மசூதியை கடப்பாறையை கொண்டு இடிச்சவங்க தானே சார் பிஜேபி. சரிங்களா? ராமர் கோயில் இடிச்சதை பத்தி பேசுங்களேன். அப்ப மட்டும் வந்துருச்சு. அப்ப மட்டும் ஃபெவிக்விக் போட்ட மாதிரி வாய் வந்துருச்சு சார். ராமர் கோயில் பிரம்மாண்டமா அந்த இடத்துல கட்டி முடிச்சிட்டோம்ல. மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆமா, நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் வந்துருச்சு. குட் பாய். இத தான் நயினார் சொன்னார்.